யோகா சேம் பேசி நீங்கள் பார்க்குறது இவாட்டக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட்மி கோ ஃபோனால் கேம் விளையாட முடியுமா? ஸோ அந்த ஃபோனால் AAA டைட்டில் கேம்ஸ், அப்புறம் ஒரு ஹையண்டான கேம்ஸ்லேருந்து ஒரு பேசிக்கான கேம்ஸ் வரைக்கும் எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் அந்த ஃபோனால் தாக்கு பிடிக்க முடியும். அப்புறம் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 1GB ரேம் தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப Snapdragon 425 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இவ்வளோ கம்மியான ஸ்டோரேஜ் ரேம் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அந்த ஃபோனால் கேமை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ எந்தெந்த கேமெல்லாம் அந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியும் அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேமிங் டெஸ்ட்டில் வேறு ஏதாவது கேமை இன்க்ளூட் பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு ஆர்க் சர்வைவல் அந்த மாதிரி கேம்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஃபோனில் அந்த மாதிரியான ஒரு கேம்ஸை டெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு 4500 ஒரு ஃபோனால் எந்த அளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அது வரைக்கும் தான் நம்மளால் புஷ்அப் பண்ண முடியும். எல்லாருக்குமே பிடிச்ச பப்ஜி கேம், அப்புறம் ஒரு பேசிக்கான டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர், அப்புறம் ஆஸ்பல்ட், இந்த கேம்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப விளையாடுற கேம். ஸோ இந்த கேமெல்லாம் அந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியுமா? மெயினாக பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்த கேமை அந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியுமா அதை தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் புதுசாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோட எண்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்புறம் ஒரு ஷேரும் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மறுபடியும் ரெட்மி கோ ஃபோன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரெட்மி கோ ஃபோன் இந்த ஃபோனால் கேம் விளையாட முடியுமா? ஸோ கேம் AAA கேம்ஸ் எல்லா டைட்டில் கேம்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியுமா அதை இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு போவோம். எஸ், சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்னையாக இருந்தால். ஓகே, இப்போ கீக் பெஞ்சோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் கீக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் 628 ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் மல்டி கோர்னு பார்க்குறப்ப 1623 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப்டிராகனோட 425 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸர். அப்புறம் இந்த ஃபோனில் என்னென்ன சென்சார்ஸ்லாம் இருக்குது, ஸோ எல்லா சென்சார்ஸுமே இருக்கா, இந்த ஃபோனால் கேம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்சார்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதில் ஆல்மோஸ்ட் தேவையான சென்சார் எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் கைரோஸ்கோப் சென்சார் மிஸ் ஆகுது. ஸோ சரி, ஓகே, வாங்க இப்போ கேமிங்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக ஒரு நார்மலான கேமாக எடுத்துக்கலாம். ஸோ டெம்பிள் ரன் விளையாண்டு பார்க்கலாம். டெம்பிள் ரன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரியல் டைமில் செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ், ஓரளவு இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பெருசாக எந்த குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பெருசாக லேகோ இல்லை ஸ்டட்ரோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸில் நான் இப்போ வரைக்கும் நோட் பண்ணல. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது பெரிய கேம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஸ்பால்ட் அந்த மாதிரி கேமையும் செக் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸில் பார்த்தீங்கன்னா டிவைஸும் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி தெரியல. ஸ்டில் Snapdragon 425 ப்ராசஸர் ஓல்டு ப்ராசஸர் தான் இருந்தாலும் கூட அதால் கண்டிப்பாக எல்லா கேம்ஸுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இதில் ரேம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஸோ எப்படி இருக்குன்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக எந்த ஒரு ஸ்டட்டருமே ஆகலை. இப்போ இந்த கேமை விட்டுட்டு வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்வே சர்ஃபர்ஸ் இதுவும் ஓரளவு ஆவரேஜான கேம் தான். ஸோ இதுலேயும் மேஜராக ஸ்டட்டர் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெம்பிள் ரன் 2வே நல்லா ஓரளவு பர்ஃபெக்டாக எடுத்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கேமும் நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும். அண்ட் இந்த கேம்லலாம் நம்ம மேஜராக எந்த இதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ஒரு இன்னும் நல்ல கேமாக ஆடி பார்க்கணும். ஸோ ஆஸ்பால்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி இருக்குது. ஸோ டெம்பிள் ரன் இந்த மாதிரியான கேம்ஸில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ஹீட்டும் ஆகலை. அண்ட் இந்த கேம்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வேறு ஏதாவது கொஞ்சம் இன்னொரு ஐஎன் கேமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ்பால்ட் 8 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேமை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் பப்ஜியும் நம்ம இந்த ஒரு கேம் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் பப்ஜி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தோணுது. ஓகே, இப்போ ஆஸ்பால்ட் 8 ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஸ்பால்ட் 8 பார்த்தீங்கன்னா பூட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஹையண்டான கேம்ஸ் எல்லாம் இந்த ஃபோனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பூட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. நார்மலான ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் Snapdragon 600 சீரியஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்குது. ஓகே, இப்போ பூட் ஆகிடுச்சு. இப்போ கேம் பிளே பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஸ்டட்டர் இருக்கா அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்களே கூட கேமராவில் பார்க்கலாம் எந்த அளவு டீட்டெயிலாக இது ஸ்டட்டர் ஆகுது. ஸோ மீடியமான கிராஃபிக்ஸில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி போவோம் ஆப்ஷன்ஸ். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியமில் தான் இருக்குது. ஸோ ஸ்டில் மீடியமில் தான் இருக்குது, ஹை வேணாம். இப்போ நார்மலாக மீடியம் செட்டிங்ஸில் எப்படி இருக்குன்றதை ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆப்வியஸாக இந்த கேம் பிளேயில் ரொம்ப ஸ்டட்டர் ஆகலை. இப்போ வரைக்கும் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த கேம் கண்டிப்பாக ரன் ஆகாதுன்னு தான் நான் நினச்சேன். ஸோ ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் ரன் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ வரைக்கும் மேஜரான ஸ்டட்டரை நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. அண்ட் மீடியம் செட்டிங்ஸில் ஓகேன்னு தான் சொல்வேன். அண்ட் கண்டிப்பாக தாராளமாக இந்த ஃபோனால் கேம் பண்ண முடியும். அண்ட் கேமிங்க்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப கேமிங்க்கான ஃபோன் இல்லை, பட் ஸ்டில் இதால் எல்லா கேம்ஸுமே ஹேண்டில் பண்ண முடியுது.
AAA டைட்டில் கேம்ஸை கூட ஹேண்டில் பண்ண முடியுது தான். ஓகே, இப்போ அடுத்தது ஐ செட்டிங்ஸில் எப்படி ரன் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஐ செட்டிங்ஸில் தான் கேம் ரன் ஆக போகுது. ஸோ எந்த அளவு ரன் ஆகுது, ஸ்மூத்தாக ரன் ஆகுதா இல்லை நிறையா ஸ்டட்டரோட ரன் ஆகுதா? ஸோ மீடியம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்டட்டரை நான் ஃபேஸ் பண்ணலை. சின்ன சின்ன ஸ்டட்டர் மைன்யூட்டாக இருந்துச்சு, பட் ரொம்பவே அது வந்து கேம் பிளேவை பாதிக்கலை. ஆனால் இப்போ ஐ செட்டிங்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஐ செட்டிங்ஸில் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக பரவாயில்லன்னு தான் நான் சொல்வேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஐ செட்டிங்ஸில் கூட இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஓரளவு பரவாயில்ல தான், எந்த பெருசாக ஒரு ஸ்டட்டரை ஃபீல் பண்ணல. ஸோ நீங்களே பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கே இப்போ ஐ கிராஃபிக்ஸில் ஓரளவு ஸ்டட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனால் இப்படி ஒரு கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ரன் பண்ண முடியுன்றது ரொம்பவே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டட்டரை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக லைட்டாக ஸ்டட்டர் ஆச்சு, எஸ். பட் பரவாயில்ல, உங்களுக்கு மீடியம் செட்டிங்ஸில் கண்டிப்பாக தாராளமாக இந்த கேம் நல்லாவே ரன் ஆகும். ஓகே, இப்போ பப்ஜி எப்படி ரன் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். இந்த ஒரு பப்ஜி கேம் பூட் ஆகிறதுக்கே 4 to 5 minutes வரைக்கும் எடுத்துருச்சு. ஆனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் கம்ப்ளீட்டாக உள்ளே போகலை. ஸோ டிவைஸ் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்துருச்சு. மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஷாமி தரப்பில் இருந்தோ இல்லை பப்ஜி தரப்பில் இருந்தோ கண்டிப்பாக இந்த டிவைஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸ்டில் சாஃப்ட்வேர் சைடில் தான் ப்ராப்ளம். மேபி நம்ம ஃபியூச்சரில் பப்ஜி லைட்டுன்னு கூட ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கேமிங் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகலை. ஸோ இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் நான் சொல்வேன். அது அந்த ஃபோனால் தாராளமாக ஆஸ்பல்டைட் கேமை ஒரு தாக்கு பிடிக்க முடிஞ்சது. மீடியம் செட்டிங்ஸில் ரொம்பவே நல்லா ரன் ஆச்சு. ஹை செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டட்டர் ஆச்சு. ஸ்டில் நம்மளால் மீடியம் கிராஃபிக்ஸில் இந்த ஃபோனை வந்து எல்லா கேமையும் வச்சு புஷ்அப் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பப்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எடுக்கலை. ஸோ பப்ஜி பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனில் எடுக்க முடியும். மேபி அவங்க ஒரு லைட் வெர்ஷனோ இல்லை ஷாமி தரப்பில் இருந்தோ இல்லை டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் தரப்பில் இருந்து ஒரு அடுத்த அப்டேட் வந்து ஸோ அந்த அப்டேட்டில் பப்ஜி கேமுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனால் பப்ஜி கேமையும் விளையாட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் கோ ஃபோன்லையுமே நோக்கியா 1 சீரியஸ் அந்த ஆண்ட்ராய்ட் கோ ஃபோனில் கூட ஆகட்டும் எந்த ஒரு AAA கேம்ஸ் ஆஸ்பால்ட் கேமை கூட ரன் பண்ண முடியல. ஸ்டில் அந்த ஃபோனில் மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனாலே ரன் பண்ண முடியல. பட் இந்த ஃபோன் ரன் பண்ணுது. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்காக நமக்கு ஷாமிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஃபோனில் வேறு ஏதாவது அடுத்த டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். See you all guys. Bye bye.